ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு பெட்ஸ் யூ. இன்னைக்கு நம்ம சேனல் நம்ம என்ன பார்க்க போகிறோம், ரெண்டு அன்பாக்சிங் தான் பார்க்க போகிறோம். என்னடா அன்பாக்சிங் பண்ணுறது இவ்வளோ பெரிய சூட்லாம் போட்டு உட்காந்துக்கிறேன் கேட்டிங்கன்னா, அது இல்லை. இப்போ தான் நான் வெளியில் போயிட்டு ரெண்டுத்தையும் வாங்கிட்டு வந்திருக்கேன். என்ன அன்பாக்சிங் பண்ண போகிறேன்னா, ஒன்று ஆப்பிள் ப்ராடக்ட், இன்னொன்று வந்து வாலெட்டு. இது ரெண்டும் வந்து என்னோடய பக்கெட் லிஸ்ட்டோட திங்ஸு. இது ரொம்ப நாளாக வாங்கணும்னு வச்சுருந்தேன். ஸோ இதுதான் இப்போ அன்பாக்சிங் பண்ண போகிறேன். ஆப்பிள் ப்ராடக்ட்னு சொன்ன உடனே ஐஃபோன் 16 ப்ரோ அப்படின்னு நினச்சிடாதீங்க. ஏர்பாட்ஸ் 2 ப்ரோ தான். ஸோ ரெண்டும் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவானது. இதான் நான் ஃபஸ்ட் டைம் என்னோடய லைஃப் டைமில் இதான் ஃபஸ்ட் டைம் நான் இதெல்லாம் வாங்கியிருக்கேன். சரி, ஓகே, இதை கொஞ்சம் அன்பாக்சிங் பண்ணால் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு தான் நான் வந்து வீடியோ எடுத்துக்கிறேன். ஸோ நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே சைடில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் சரி, வாங்க வீடியோ கொடுக்கலாம். ஸோ ஓகே கைஸ், ஃபஸ்ட்டு வந்து நம்ம வாலெட்டை பார்ப்போமா இல்லைன்னா வந்து ஆப்பிள் பார்ப்போமா? எனக்கு தெரிஞ்சு எல்லாருமே ஆப்பிள் தான் சூஸ் பண்ணி நினைக்கிறீங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஏர்பாட்ஸை பார்த்துருவோம். இதுதான் வந்து ஏர்பாட்ஸ் பாருங்கள், ஏர்பாட்ஸ் ப்ரோ. இதுதான் நான் வாங்கியிருக்கேன். ஓகே, இங்கே திறக்கிறதுக்கு வந்து இங்கே ஒரு ஏரோ மார்க் கொடுத்துருக்காங்க. ஏற்ற மாதிரி திறப்போம். அப்படியே பூ போல் அப்படியே இழுக்கணும், அவ்வளோதான். அதே மாதிரி இங்கே ஒரு ஏரோ மார்க், பூ போல் இருக்கணும், அவ்வளோதான். கைஸ், இப்போ வந்து இது அப்படியே வரும், பார்த்தீங்களா இல்லையா? ஒரு மாதிரி மெதுவாக ஸ்லோவாக வரும். உள்ளே எடுத்த உடனே டிசைன் பை ஆப்பிள் அண்ட் கலிஃபோர்னியா. இது அப்படியே இப்படி எடுத்தோன்னா ஏர்பாட்ஸ். இதை அப்படியே இப்படி எடுத்து இப்படி ஒரு ஓரமாக வச்சுருவோம். இதுக்குள்ளே ஏதோ இருக்குது. வா, சரியான பேக்கிங். இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு தெரிஞ்சு இதுக்குள்ளே இருக்குது வந்து பட்ஸ். ஆமாம் கைஸ், இதுக்குள்ளே வந்து பட்ஸ் இருக்குது. என்னென்ன சைஸ் வேணும்? எக்ஸ்ட்ரா ஸ்மால், லார்ஜ் 3 சைஸ் கொடுத்துருக்காங்க. இப்போது நம்மளுக்கு ஆல்ரெடி அதில் இருக்கும். ஸோ அதனால் நம்மளுக்கு தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன். குழந்தைங்களுக்கு அதை மாதிரி யூஸ் பண்ணும்போது யூஸ் பண்ணிக்கலாம் போல். ஸோ இதை வந்து திரும்பி இப்படியே வச்சுருவோம். பொறுமை இல்லை நம்மளுக்கு. அதுக்கப்புறமா ஒரு கேபிள் கொடுத்துருக்காங்க. இது ஒரு நல்ல கேபிள் கைஸ். இந்த பியாமல் இருக்கும் பார்த்தீங்களா, ஒரு மாதிரி நார்மல் கேபிள்ஸ் தான் பிஞ்சிடும்ல, அந்த மாதிரி இல்லாமல் ஒரு ப்ராப்பரான உங்களுக்கு தெரியுதா, சூப்பரான ப்ராப்பரான ஒரு கேபிள். டைப் சி டு டைப் சி கேபிள் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கேபிளை நம்ம ஓரமாக வச்சிடும். இப்போ இதுக்குள்ளே பார்த்தீங்களா இல்லையா, ஆப்பிள் நீ ஒரு ஆர்டிஸ்டில். இந்த பாருங்க, இங்கே பார்த்தீங்களா ஏர்பாட்ஸ் ப்ரோன்னு போட்டிருக்காங்க. இது அப்புறமா இதுவும் இருக்குது கைஸ், அப்படியே 3 ரகமாக. ஓகே, அவ்வளோதான். இதுக்குள்ளே ஒன்றும் இல்லை கைஸ். ஆப்பிள் ஸ்டிக்கர் கொடுக்குறதில்ல கைஸ் இப்போலாம். ஷட், நான் ஐஃபோன் வாங்க ஆரம்பித்தேன், ஆப்பிள் ப்ராடக்ட் வாங்க ஆரம்பித்தேன், ஆப்பிள் ஸ்டிக்கர் கொடுக்குது. சரி, ஓகே. இதோட கவரிங் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்குது. இப்படி எடுத்தா முடிஞ்சே போச்சு. அப்படியே தேன் போல் வருது கைஸ். ஸோ ஏர்பாட்ஸோட அன்பாக்சிங் பார்த்து வந்துருக்கீங்க. ஸோ ஏர்பாட்ஸ் பார்த்தீங்கன்னா பிடிக்கிறதுக்கு ரொம்ப ஃபீலாக இருக்குது கைஸ். ஒரு மாதிரி நல்லா இருக்குது, அந்த மாதிரி இருக்குது. ஸோ முன்னாடி பார்த்தீங்கன்னா வந்து ஒரு லைட் கொடுத்துருக்காங்க, சார்ஜ் எடுத்தா இல்லையான்னு பார்க்கறதுக்கு. கீழே வந்து ஒரு சி சார்ஜிங் ஒயர் கொடுத்துருக்காங்க. அண்டு சைடில் ஹேங் பண்ணுற அந்த ஒயர் இருக்காங்க. அண்ட் ஆல்சோ பின்னாடி ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. அது வந்து நம்ம வேறு ஏதாவது டிவைஸ் கனெக்ட் பண்ணோம்னா கனெக்ட் பண்ணுறதுக்கு. ஸோ அதை லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் வரைக்கும் கனெக்ட் பண்ணிக்கலாம். திறந்தீங்கன்னா வந்து ஏர்பாட்ஸ் 2 உள்ளே இருக்குது. இது எடுத்து இப்படி காதில் போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், கரெக்டாக போய் உட்காந்துச்சு.
ஒரு சேஞ்சஸும் இல்லை, கரெக்டாக போய் ஃபிட் பண்ணிடுச்சு. என் காதில் நல்லா இருக்கா. இது ஏர்பாட்ஸோட அன்பாக்சிங். இதை நான் இப்போ யூஸ் பண்ண போகிறதில்ல, இப்போ சார்ஜர் பேசிட்டு அது மாதிரி இதை பற்றி கொஞ்சம் கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணலான்னு சொல்லி வச்சுருக்கேன். எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் தான் தெரியும், எனக்கு ஃபுல்லாக தெரியாது ஏர்பாட்ஸ் பற்றி. நான் போட்டு பழக எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட்டில் கேட்டிங்கன்னா ஃப்யூச்சரில் வந்து அதோட ரிவ்யூ போடுறேன். ஓகேவா? இதுதான் வந்து ஏர்பாட்ஸோட ஸ்மால் அன்பாக்சிங் சொல்லலாம், ரிவ்யூ சொல்லலாம். ஸோ ஃபுல்லாக ரிவ்யூ எனக்கு தெரில, நான் யூஸ் பண்ணி தான் சொல்லணும். அண்ட் இந்த ஏர்பாட்ஸோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வந்து அரௌண்ட் வந்து 229 பவுண்ட்ஸ் ஆகுது. நம்ம இந்தியன் ஓட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 23,000 ப்ளஸ் அந்த மாதிரி நான் கீழே போடுறேன் சைடில். அண்ட் ஆல்சோ வந்து நான் இதுக்கு வந்து ஒரு 2 இயர்ஸ் ஆஃப் வாரண்டியை கிளைம் பண்ணியிருக்கேன். அரௌண்ட் லைக் அது ஒரு 29 பவுண்ட்ஸ், கிட்டத்தட்ட ஒரு 260 பவுண்ட்ஸ் கிட்ட ஆயிடுச்சு எனக்கு இந்த ஏர்பாட்ஸ். இவ்வளோ காசு கொடுத்து வாங்கணுமான்னு கேட்டிங்கன்னா வந்து இஷ்டம், வாங்குறீங்கன்னா வாங்கிக்கோங்க. பட் எனக்கு வாங்கணும்னு ரொம்ப நாள் ஆசை, ஸோ அதனால் நான் வாங்கிட்டேன். வாழ்த்துட்டு ஒரு வாழ்க்கை கைஸ். ஸோ பிடிச்சதை வாங்குங்க, பிடிச்சது சாப்பிடுங்க, பிடிச்சவங்ககிட்ட பேசுங்க, பிடிக்காதவங்ககிட்டையும் பேசுங்க, என்ஜாய் பண்ணுங்கள், அவ்வளோதான். ஏன்னா ஒரு வாழ்க்கை. இது உங்களை நான் வாங்குன்னு சொல்ல, உங்கள்கிட்ட முடிஞ்சிச்சுன்னா, உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வாங்கி. ஸோ அடுத்தது வந்து நம்ம வாலெட்டோட அன்பாக்சிங் பண்ணலாம். வெயிட் பண்ணி பாருங்கள்.